விருத்த சேதனம். அவர்களுடைய வார்த்தைகள் ஏமோருக்கும் ஏமோரின் குமாரனாகிய சீகேமுக்கும் நலமாய் தோன்றினது. அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தியின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை. அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மையுள்ளவனாயிருந்தான். ஏமோரும் அவன் குமாரன் சீகேமும் தங்கள் பட்டணத்து வாசலில் வந்து தங்கள் பட்டணத்து மனிதரோட பேசி, இந்த மனிதர் நம்மோட சமாதானமாய் இருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் இந்த தேசத்தில் வாசம் பண்ணி இதிலே வியாபாரம் பண்ணட்டும். அவர்களும் வாசம் பண்ணுகிறதற்கு தேசம் விஸ்தாரமாயிருக்கிறது. அவருடைய குமாரத்திகளை நமக்கு மனைவிகளாக கொண்டு நம்முடைய குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுப்போம். அந்த மனிதர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறது போல நம்மிலுள்ள ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏக ஜனமாக நம்மோட வாசம் பண்ண சம்மதிப்பார்கள். அவர்களுடைய ஆடு மாடுகள், ஆஸ்திகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்மை சேரும் அல்லவா? அவர்களுக்கு சம்மதிப்போமானால் அவர்கள் நம்முடனே வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். யாக்கோபின் புத்திரருடைய வார்த்தைகள் ஏமோருக்கும் ஏமோரின் குமாரனாகிய சீகேமுக்கும் நலமாய் தோன்றுகிறது. சீகேமும் ஏமோரும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள சம்மதம் தெரிவிக்கிறார்கள். சீகேம் வாலிபனாய் இருக்கிறான். அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தியின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை. சீகேம் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மை உள்ளவனாய் இருக்கிறான். ஏமோரின் பட்டணத்திலே சீகேமுக்கும் அவனுடைய தகப்பனாகிய ஏமோருக்கும் மிகுந்த செல்வாக்கு இருக்கிறது. ஏமோரும் அவன் குமாரன் சீகேமும் தங்கள் பட்டணத்து வாசலில் வந்து தங்கள் பட்டணத்து மனிதரோட விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வது பற்றி பேசிக் கொள்கிறார்கள். ஏமோரின் பட்டணத்தார் ஏற்கனவே விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வது பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆபிரகாமின் குடும்பத்தார் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டவர்கள் என்பது ஏமோரின் பட்டணத்தாருக்கு தெரிந்திருக்கிறது. விருத்த சேதனம் பரிசுத்தமானது என்றும் அது கனமுள்ளது என்றும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் ஏமோரின் பட்டணத்தாருக்கு விருத்த சேதனத்தை பற்றி தெளிவான உபதேசம் இல்லை. அவர்கள் அது பற்றி அறையும் குறையுமாக அறிந்திருக்கிறார்கள். சத்தியத்தை அறையும் குறையுமாக அறிந்திருப்பது ஆபத்தானது. ஒரு சத்தியத்தை குறித்து நமக்கு தெளிவு இல்லை என்றால் நம்முடைய குறைவை கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பார். அப்போது நமக்கு சத்தியத்தை குறித்து தெளிந்த அறிவு உண்டாகும். உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லாதது என்றும் சொல்லுவதே நமக்கு ஆசீர்வாதம். நமக்கு தெரியாததை தெரிந்தது போல காண்பித்துக் கொள்ளக்கூடாது. இக்காலத்தில் அநேகர் சத்தியத்தை குறைவாக அறிந்திருந்தாலும் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்பது போல காண்பித்துக் கொள்கிறார்கள். இவர்கள் மாய்மாலம் பண்ணுகிறார்கள். மாய்மாலம் பண்ணுகிறவர்கள் ஒருபோதும் சத்தியத்தை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏமோருக்கும் சீகேமுக்கும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதை பற்றி ஓரளவு மாத்திரமே தெரிந்திருக்கிறது. அதன் தாற்பயத்தை அவர்கள் அறியவில்லை. யாக்கோபின் குமாரத்தியை திருமணம் செய்து கொள்வதற்காக சீகேம் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். தான் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வது மாத்திரமல்ல, ஏமோரின் பட்டணத்தாரும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதனால் ஆவிக்குரிய நன்மைகள் என்னென்ன உண்டாகும் என்பது அவனுக்கு தெரியவில்லை. சீகேம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பற்றி யோசிக்கிறான். விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் யாக்கோபின் குடும்பத்தாருடைய ஆடு மாடுகள், ஆஸ்திகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்மை சேரும் அல்லவா என்று சீகேமும் ஏமோரும் ஏமோரின் பட்டணத்தாருக்கு சொல்லுகிறார்கள். ஏமோரும் அவன் குமாரன் சீகேமும் தங்கள் பட்டணத்து வாசலில் வந்து தங்கள் பட்டணத்து மனிதரோட விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வது பற்றி பேசிக் கொள்கிறார்கள். அவர்கள் ஏமோரின் பட்டணத்தாரை நோக்கி, இந்த மனிதர் நம்மோட சமாதானமாய் இருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் இந்த தேசத்தில் வாசம் பண்ணி இதிலே வியாபாரம் பண்ணட்டும். அவர்களும் வாசம் பண்ணுகிறதற்கு தேசம் விஸ்தாரமாய் இருக்கிறது. அவர்களுடைய குமாரத்திகளை நமக்கு மனைவிகளாக கொண்டு நம்முடைய குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லுகிறார்கள். தாங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதனால்
தங்களுக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாகும் என்றும் அவர்கள் ஏமோரின் பட்டணத்தாருக்கு சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு ஆவிக்குரிய நன்மையை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. அவர்கள் சரீரப்பிரகாரமான நன்மைகளை மாத்திரமே பேசுகிறார்கள். அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை விட உலகப் பிரகாரமான காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சீகேமும் ஏமோரும் ஏமோரின் பட்டணத்து ஜனங்களை நோக்கி, அந்த மனிதர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறது போல நம்மிலுள்ள ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏக ஜனமாக நம்மோட கூட வாசம் பண்ண சம்மதிப்பார்கள். அவர்களுடைய ஆடு மாடுகள், ஆஸ்திகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்மை சேரும் அல்லவா? அவர்களுக்கு சம்மதிப்போமானால் அவர்கள் நம்முடனே வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார்கள். யாக்கோபின் குமாரர்கள் சீகேமோடும் ஏமோரோடும் சாதுரியமாய் பேசியிருக்கிறார்கள். ஏமோரின் பட்டணத்தார் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் அவர்கள் தங்களைப் போல ஆவார்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவர்கள் ஏமோரின் பட்டணத்தாரோடு விவாக சம்பந்தம் பண்ணி அவர்களோட குடியிருப்பதாகவும் சொல்லி இருக்கிறார்கள். இதன் மூலமாக ஏமோரின் பட்டணத்தாருக்கு தொழிலும் வியாபாரமும் விருத்தியாகும் என்றும் அவர்களுடைய ஐஸ்வர்யம் பெருகும் என்றும் ஆசை வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்கள். யாக்கோபின் புத்திரர் தங்களோடு சொன்ன ஆசை வார்த்தைகளோடு சீகேமும் ஏமோரும் இன்னும் கொஞ்சம் கூடுதலான வார்த்தைகளை சேர்த்து ஏமோரின் பட்டணத்தாருக்கு அதிகமான ஆசை வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். திருமண விவாகம் பரிசுத்தமானது, தொழில் பெருக வேண்டும் என்றோ அல்லது வியாபாரம் விருத்தி அடைய வேண்டும் என்றோ அல்லது ஐஸ்வர்யம் அதிகரிக்க வேண்டும் என்றோ திருமணம் பண்ணுவது சரியானது அல்ல. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் திருமணம் பண்ணிக்கொள்வதற்காகவும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதும் சரியானதல்ல. கர்த்தர் இந்த காரணங்களுக்காக விருத்த சேதன பிரமாணத்தை கொடுக்கவில்லை. இக்காலத்தில் சிலர் தெய்வ பக்தியை ஆதாயமான தொழிலாக நினைக்கிறார்கள். இவர்களிடத்தில் தெய்வ பக்தியை விட மாம்ச பக்தியும் உலக பக்தியுமே அதிகமாயிருக்கிறது. இவர்கள் உலக பிரகாரமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக தெய்வ பக்தி உள்ளவர்கள் போல மாய்மாலம் பண்ணுகிறார்கள்.